ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு பொல்யூஷன் கண்ட்ரோலில் நாய்ஸ் பொல்யூஷன் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் ஆஸ் பர் சிலபஸ் படி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். ப்ளஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் குவாலிட்டி அண்டு வாட்டர் கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட் அது நம்ம முடிச்சாச்சு. அடுத்து நம்ம வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சானிடரி இன்ஜினியரிங் அண்டு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அதை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதனுடைய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டு ஏர் பொல்யூஷன் டாபிக் வந்து முடிச்சாச்சு. அது வந்து சிங்கிள் ஷார்ட் வீடியோ. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்டு ஈஸியாகவும் இருக்கும். பேசிக்ஸ் தான் நமக்கு அதில் கம்பல்சரி அதை வந்து கொஷின் வந்து கேட்பாங்க. பார்த்து வச்சுக்கோங்க. அந்த ப்ளூம் எதை பார்க்குறீங்களோ இல்லையோ அந்த ப்ளூம் அந்த 6 ப்ளூம் இருக்குங்களா அதை பார்த்து வச்சுக்கோங்க. அதனுடைய கிராஃப் எல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் அது. அந்த ட்ரை அண்ட் வெட் கண்டிஷனில் என்ன டெம்பரேச்சர் ஹைட்டு டிபெண்டிங் ஆன் எப்படி வந்து ரைஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. டிஎன்பிசி ஏஇ டிஆர்பி ஜேஇ அது எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ஒரு கொஷின். பிகாஸ் ஏர் பொல்யூஷன் அப்படின்ற டாபிக் வந்து ஒரு செப்பரேட்டான டாபிக். அது பிரைமரி ஏர் பொல்யூட்டன் செகண்டரி ஏர் பொல்யூட்டன்றது கம்பல்சரி ஒரு கொஷின் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன் டாபிக் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது நமக்கு வந்து சிங்கிள் வீடியோ தான். இதுலேருந்து அதிகமாக கேட்ட கொஷின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு ப்ரெஷர் லெவல். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு நாய்ஸ் லெவல் வந்து எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. 20 மைக்ரோ பாஸ்கல். அதுதான் நமக்கு நார்மல் ஹியூமன் பீயிங் ஹியர்டு பை 20 மைக்ரோ பாஸ்கல். இதுவும் ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின். இது ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த ஃபார்முலா. ஸோ லெவல் ஆஃப் ப்ரெஷர் அதாவது சவுண்ட் லெவல் ஓகே வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20 × log base 10 P/P0 P/P0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். P/P0 P0ன்றது இனிஷியல் ப்ரெஷர் லெவல் ஆர் ரெஃபரன்ஸ் லெவல் ஸ்டாண்டர்டு ப்ரெஷர் லெவல்னு சொல்லுவோம். 20 மைக்ரோ பாஸ்கல். இது நம்ம டிபெண்டிங் அப்பான் பெல்ஸ் டெசிபல் பேஸ் பண்ணி நமக்கு வரும். சரிங்களா? அடுத்து வந்து இந்த ஆவரேஜ் சவுண்டு ப்ரெஷர் லெவல் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு இதெல்லாமே ஈஸி தான், நான் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் இதுலேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சம் டெஃபினிஷன்ஸ். ஓகே, அதாவது சவுண்ட் ஃபோர்ஸின் என்ன, ரெவர்பரேஷன்னா என்ன, சரிங்களா? சவுண்ட் ஃபோர்ஸி ரெவர்பரேஷன் இந்த கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இது வந்து ஒரே கொஷின் தான். யங் அடல்ட்டோடைய சவுண்டு ஹியரிங் எவ்வளோ அப்படின்னா 200 to 25,000 ஹெட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆம்பியன் ஏர் குவாலிட்டி ரொம்ப முக்கியமான கொஷின் இது. இந்த ஆம்பியன் ஏர் குவாலிட்டியில் லொக்கேஷன் டே டைம் நைட் டைம்லேருந்து அதாவது அதனுடைய சவுண்டு ஓகேங்களா எவ்வளோ டெசிபல் ஆர் மைக்ரோ பாஸ்கலுக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருப்போம். அதிகமாக கேட்ட கொஷின் வந்து இந்த ரெசிடென்சியில் தான் வந்து அதிகமாக கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த ரெசிடென்சியில் வந்து பார்த்திங்கன்னா 55 to 45 டே டைம் அண்ட் நைட் டைம். இந்த கொஷின் ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஷின். ஓகேங்களா? அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, எஸ். ஸோ இப்போ நம்ம போகலாங்களா? நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே, ஸோ நாய்ஸ் பொல்யூஷனில் ஃபஸ்ட்டு அந்த நாய்ஸ் வந்து எப்படி உருவாகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பேசக்கூடிய அந்த சவுண்டு, சரிங்களா? நம்ம பேசுகிற வரக்கூடிய அந்த நாய்ஸ் அது வந்து ஃபஸ்ட்டு எப்படி ஃபார்ம் ஆகுது மற்றவங்களுக்கு எப்படி, சரிங்களா? இப்போ ஒரு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு ஸ்பீக்கர்லேருந்து சவுண்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி உங்கள் காதுக்கு வந்து வருது அப்படின்றது அது என்ன மாதிரி எந்த மாதிரி வேவ் லென்த்தில் நமக்கு வருது, என்னோட ஃப்ரீக்வன்சி எப்படி நம்ம அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? சவுண்ட் நமக்கு வருது. இந்த சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஏரில் வந்து சினுசாய்டல் வேவ் இப்படி தான் நமக்கு மூவ் ஆகுது. இந்த சினுசாய்டல் வேவ் மாதிரி நமக்கு வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேவ் வந்து நமக்கு வந்து ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேட்குது சவுண்டு. ஓகேங்களா? ப்ரெஷராக கன்வெர்ட் ஆகி அந்த சயின்ஸு டெக்னாலஜி நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் பேசிக் தெரிஞ்சு வச்சுக்கோம். நம்ம த பீரியட் ஆஃப் வேவ் மூவிங் இன் எ பாத் ஆஃப் சினுசாய்டல் வேவ் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஜென்ரலாக சவுண்டுன்னு அதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம என்னென்ன பேசிக்ஸ்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். த பீரியட் ஆஃப் வேவ் மூவிங் இன் தி பாத் ஆஃப் சினுசாய்டல் வேவ் சம் டைம் பர்டிகுலர் டைமில் இந்த வேவ் மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் நமக்கு சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன வேவ் அப்படின்னா சினுசாய்டல் வேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். கேட்டதில்லை பட் கேட்கலாம். ஓகே, அப்போ பீரியட் பி ஆர் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 1/f அப்படின்னு சொல்கிறோம். பீரியட் டைம் ஆர் டி இஸ் ஈக்குவல் டு டீனே வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பி நமக்கு வேணாம். டி இஸ் ஈக்குவல் டு டைம் பீரியட் டி இஸ் ஈக்குவல் டு 1/fன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? 1 minute. ஓகே, ஸோ டைம் டி ஈக்குவல் டு 1/f அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். அப்போ f இஸ் ஈக்குவல் டு ω/2π. இது ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் படிச்சிருப்போம். சரிங்களா? அதாவது சிங்கிள் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்
அன்டேம்ப்டு கண்டிஷன், டேம்ப்டு கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ த ஃப்ரீக்வன்சி எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா என் டிவைட் பை 2π, ஒமேகா என் இஸ் ஈக்குவல் டு 2π இன்டூ அண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் கே பை எம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். சரிங்களா? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஃப்ரீக்வன்சினா ஹெட்ஸில் வரும். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சினா நமக்கு ஆர்பிஎம் ரெவல்யூஷன் பர் ரேடியேஷன் பர் செகண்ட்ஸில், சாரி எஸ் ரேடியேஷன் பர் செகண்ட்ஸில் நமக்கு வரும். சரிங்களா? எஸ். இப்போ இந்த சவுண்டு ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜென்ரலாக சவுண்ட் ப்ரெஷர் அப்படின்றது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜி ப்ரெஷர். அதாவது இங்கேருந்து வருது நமக்கு சோர்ஸ், இதான் உங்களுக்கு சவுண்டு நமக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்பீக்கர்லேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பீக்கர் ஆர் சம்திங் சோர்ஸ் ஃப்ரம் மெஷின் எதுவாக இருக்கட்டும். ஸோ இங்கேருந்து நமக்கு வரும்போது அட்மாஸ்பியரிக்கில் சம் ப்ரெஷர் இருக்கும் இல்லைங்களா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நமக்கு என்னது? ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் 101.3 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? எப்படி மெஷர் பண்ணுவீங்க? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பேராமீட்டர் வச்சு நம்ம மெஷர் பண்ணுவோம். சரிங்களா? அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மெஷர்ட் பை பேராமீட்டர். ஸோ இப்போ இந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு, ஓகேங்களா? இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேவ் சம் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெசிஸ்ட் பண்ணும். சரிங்களா? இதுக்கு ஆப்போசிட் ஆக்ட் ஆகும். சம்திங் இந்த நீங்கள் வரக்கூடிய இந்த வேவ் வந்து நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து ரெசிஸ்ட் பண்ணும். அப்போ சவுண்ட் ப்ரெஷர் அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டிபெண்டிங் அப்போ வந்து டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு சேஞ்ச் ஆகும், ஹைட்டை பேஸ் பண்ணி சேஞ்ச் ஆகும். அதுவும் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ சவுண்டு ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் மைனஸ் காஜி ப்ரெஷர். இந்த இடத்துல காஜி ப்ரெஷர் அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய சோர்ஸ் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ சவுண்டு ப்ரெஷர் ஃபைனலி அட்மாஸ்பியரிக் மைனஸ் காஜி ப்ரெஷர். அப்போ இதுதான் நமக்கு பேசிக். நம்ம ஒரு சவுண்டை கொடுக்குறோம், அட்மாஸ்பியருக்கு ஆப்போசிட் ஆக்ட் ஆகுது, அப்போ அதை கழிச்சிருங்க. அதான் நம்ம வந்து போய் சேர்றதா நமக்கு சவுண்டு ப்ரெஷர். ஓகேங்களா? எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அப்சல்யூட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ப்ளஸ் காஜி ப்ரெஷர்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? அது ரெண்டு நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணக்கூடாது. இங்கே சவுண்ட் அப்படின்றது அதனுடைய அட்மாஸ்பியருக்கு ஆப்போசிட்டாக நமக்கு ஆக்ட் ஆகும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் பவர் அப்படின்றோம். இதெல்லாம் நம்ம அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதாவது இந்த நாய்ஸுடைய சோர்ஸ் எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் படிக்க போகிறோம் நம்ம. ஓகேங்களா? இப்போ வந்து சோர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? த ரேட் ஆஃப் ஒர்க் டூயிங், ஓகே, இந்த சவுண்டு வேவ் பவர் அப்படின்றது ஒரு பவர். ஓகேங்களா? அதாவது இந்த சினிசாய்டல் வேவ் இப்படி மூவ் ஆகிட்டே போயிட்டுருக்குது, சம் டிஸ்டன்ஸ் போகுது. அப்போ இதனுடைய அதனுடைய ஒர்க்கு, ஓகே, ஒர்க் இன்ட்டு டிஸ்டன்ஸ், அதாவது நியூட்டன் மீட்டர், இந்த ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ், ஒர்க் டன். ஓகேங்களா? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை வித் ரெஸ்பெக்ட் டு சம் டைம் பீரியட் அப்படின்றோம். நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸ். இட் இஸ் பவர் ஆஃப் யூனிட் ஆஃப் பவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வாட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். த ரேட் ஆஃப் ஒர்க் டூயிங் த சவுண்ட் வேவ் இன் த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் அப்படின்றோம். த ரேட் ஆஃப் ஒர்க் டூயிங் சவுண்ட் வேவ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ப்ரொபகேஷன் இஸ் நோன் ஆஸ் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதே ஒரு பர்டிகுலர் யூனிட் ஏரியாவில் ஆக்ட் ஆகுது. இந்த பவர் ஆக்டிங் பர்டிகுலர் யூனிட் ஏரியா இஸ் நோன் ஆஸ் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த சவுண்ட் ஆவரேஜ், த சவுண்ட் பவர் ஆவரேஜ் ஓவர் தி டைம் பர்பண்டிகுலர் டு தி யூனிட் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். பேரலல் கிடையாது, பர்பண்டிகுலர். ஓகேங்களா? இதான் என்னுடைய சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு பிளேட்டாக இருக்கட்டும், ஆர் ஒரு ரூம் வாலாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு சவுண்டு ப்ரெஷர், அதாவது பவர் நமக்கு ஆக்ட் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு சம் யூனிட் ஏரியா. அதுக்கு பேர் தான் இன்டென்சிட்டி ஆஃப் தி சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்டு ஐ இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ பை ஏ நம்ம சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் எலக்ட்ரிக்கல் கன்வர்ஷன் ஃபார்முலா பி ஸ்கொயர் ஆர்எம்எஸ் ரோ பை வி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இதனுடைய ஸ்டோரி நமக்கு கேட்டது கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரோ ஃபார் டென்சிட்டி, வி ஃபார் வெலாசிட்டி, பி ஃபார் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். இங்கே டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். ஸோ திஸ் ஃபார்முலா ஃபார் கால்குலேஷன் ஆஃப் தி வெலாசிட்டி. இந்த 1 மார்க் கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு எக்ஸாமில் கேட்டதில் பிஎஸ்யூவில் கேட்டிருக்காங்க. பெல் எக்ஸாம் எழுத போகும்போது இதில் கேட்டாங்க. இதில் அதாவது வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு ரூட் ஆஃப் டி அப்படின்றோம். 20.05 இன்ட்டு ரூட் ஆஃப் டி. ஒன்லி ஃபார்முலா மட்டும் கேட்டாங்க. டி இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வினில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதில் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த ஃபார்முலா. 20 இன்ட்டு ரூட் ஆஃப் டி. வாட் இஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹியர் நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணணும். டென்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கேஜி பர் மீட்டர் கியூப், வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட்ஸ், டெம்பரேச்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் கெல்வின் நீங்கள் அப்ளை பண்ணணும். டேரெக்டாக இந்த ஃபார்முலா எங்கே அப்ளை பண்ணி கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? எஸ். போகலாமா? இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாப்பிக்குள்ளே வரோம். இதெல்லாம் பேசிக்ஸ் படித்ததெல்லாம், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாய்ஸ் எப்படி நமக்கு லெவல், ஒரு நாய்ஸ் லெவல்னால் என்ன, முதல்ல நாய்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம படிக்க போகிறோம். ஒரு ஸ்டாண்டர்டு லெவல் ஆஃப் நாய்ஸ்னால் அது எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் ஹை சவுண்டு ப்ரெஷர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? தாங்க முடியாத ஒரு ப்ரெஷர் தான் நமக்கு சவுண்ட் நாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரே சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதான் வந்து தாங்க முடியாத ஒரு சவுண்டு ப்ரெஷர்.
ஓகேங்களா, தாங்க முடியாத ஒரு ப்ரெஷர் தான் நமக்கு வந்து நாய்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளால மினிமம் ஹியர் பண்ணக்கூடியது எவ்வளவு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நார்மல் ஹியூமன் பீயிங் ஹியர்டு பை 20 மைக்ரோ பாஸ்கல். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். சரிங்களா, நார்மலாக ஹியூமன் பீயிங் எவ்வளோ வந்து ஹியர் பண்ணுவாங்க அப்படின்னா 20 மைக்ரோ பாஸ்கல் தான் வந்து ஹியர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்பாங்க அப்படின்னா 20 மைக்ரோ பாஸ்கல். ஓகே சார், அப்படி எப்படி மெஷர் பண்ணுவீங்க அதை, அந்த ஃபார்முலா அதுக்கு ஏதாச்சும் ரிலேஷன் இருக்கா? எஸ், ஃபார்முலா இருக்குது நமக்கு. அப்போது த லெவல், ஓகே, த லெவல் நாய்ஸ் லெவல் எல் இஸ் ஈக்குவல் டு, சில புக்கில் என்எல்னு கொடுத்துருப்பாங்க, எல்என். ஓகேங்களா, நாய்ஸ் லெவல் இஸ் ஈக்குவல் டு வித் ரெஸ்பெக்ட் டு டைம், என் மீன்ஸ் ஹியர் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லை என்டி அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. அப்போது L is equal to log base 10. ஓகேங்களா, log base 10 P divided by P naught into பெல்ஸ் அப்படின்னா P divided by P naught, அவ்வளோதான். இப்போ log base 10 P divided by P naught மட்டும் இது வந்து பெல்ஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் வந்து பெல்ஸில் நமக்கு வரும். சரிங்களா, அப்போ இந்த ப்ரெஷர் வந்து எதில் போடுவீங்க? ப்ரெஷர் வந்து ஆஸ் இட் இஸ் பெல் தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இதே நமக்கு டெசிபல் அப்படிங்கும்போது வந்து வச்சுன்னா டிபி அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு டெசிபல்னா 10 நமக்கு முன்னாடி மல்டிபிள் பண்ணணும் வச்சுக்கோங்க. டெசிபலுக்கு 10, ஓகேங்களா, முன்னாடி இருக்கும். ஓகே, இது ஃபார்முலா L is equal to 10 into log of P divided by P naught அப்படின்றோம். P divided by P naught இதை ஞாபகம் வச்சுக்கணும். P naught என்றது இனிஷியல் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் லெவல் 20 மைக்ரோ பாஸ்கல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லுனா மைக்ரோ பாஸ்கலில் போடுறோம் அப்படின்னா 20 into log base 10 P divided by P naught அப்படின்னு. இது எல்லாமே நீங்கள் மைக்ரோ பாஸ்கலில் தான் அப்ளை பண்ணீங்க. ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதுதான். சரிங்களா, இது டேரெக்டாக 1 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா டெசிபலில் கேட்டாங்கன்னா 10 முன்னாடி இருக்கும். ஓகேங்களா, 10 into ஜென்ரல் ஃபார்முலா log into P divided by P naught. இதே எதுவுமே கேட்கல அப்படின்னா பெல்லில் மட்டும் கேட்குறேன்னா அந்த ஃபார்முலா. இதே டெசிபலில் கேட்டாங்கன்னா முன்னாடி 10 மல்டிப்ளை பண்ணணும். மைக்ரோ பாஸ்கலில் கேட்டாங்கன்னா 20ல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, எஸ். இப்போ இந்த பாருங்கள், இந்த 20 எப்படி எழுதணும்? நம்ம 2 into 10ன்னு எழுதிக்கிறாங்களா? எழுதிக்கலாமா? ஸோ அப்போ இந்த 2 மட்டும் நான் என்ன பண்ணுறேன், மேலே கொண்டு போயிடுறேன். சரிங்களா, லாக் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா எம்என் நமக்கு m into power of n எழுதிக்கிறாங்களா? அப்போ 10 into log base 10 P divided by P naught 20 மைக்ரோ பாஸ்கல். சரிங்களா, எஸ். இப்போ இந்த log a by b நமக்கு வேணும்னா ஃபார்முலா சேஞ்ச் பண்ணுறதுக்காக சம் ஈஸி மெத்தடுக்காக log a by b log a minus b எழுதிக்கலாம். சரிங்களா, log a plus b log a into log b எழுதிக்கலாம். சரிங்களா, ஜஸ்ட் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. 20 into log base 10 P divided by P naught into மைக்ரோ பாஸ்கல் இஸ் தி யூனிட் அப்படின்றோம். ஓகே, எஸ். இப்போ சாரி, சவுண்ட் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட். ஓகேங்களா, சவுண்ட் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டிபி டிவைடட் பை டிடி, ப்ரெஷர் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, அதை தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா, எஸ். ஸோ இப்போது சவுண்ட் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் ஆர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரலாக இப்போ இது ஒரு எக்ஸ் மீட்டர். ஓகேங்களா, இது ஒரு 0 மீட்டர்னு வச்சுக்கிறேன். இங்கேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு ப்ரெஷர் எனக்கு 0 மீட்டர் 20 மைக்ரோ பாஸ்கல் இருக்குது. இதே 20 மைக்ரோ பாஸ்கலில் நான் வந்து பேசுகிறேன். எத்தனை மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு? 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு அதே 20 மைக்ரோ பாஸ்கல் இருக்குமா? இருக்காது. ஒய்? பிகாஸ் ஆஃப் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கும். இவர் என்ன பண்ணுவார், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 மைக்ரோ பாஸ்கலுக்கு ஈக்குவலாக இருந்தால் கூட நமக்கு என்ன வரும்? 0 ஆக்கிடுவார். சரிங்களா, பிகாஸ் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இஸ் 101 kilonewton per meter cube. ஓகேங்களா, 1 bar நம்ம சொல்லுவோம். 20 மைக்ரோ பாஸ்கல்லாம் ஒன்றுமே இல்லை, 0 ஆகிடும். சரிங்களா, ஸோ அப்போ அது எவ்வளோ நமக்கு ரிடியூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ரிலேஷன் நமக்கு. சரிங்களா, இப்போ சவுண்ட் ப்ரெஷர் லெவல் இன் எக்ஸ் பிளேஸ். ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு L1 இனிஷியல் சவுண்டு உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு மைனஸ் மாடுலஸ் வேல்யூ, மாடுலஸ் ஆஃப் 20 into log ஆஃப் P1, அது H1 டிவைட் பை H2 அப்படின்றோம். ஓகேங்களா, நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா, இப்போ சவுண்ட் ப்ரெஷர் லெவல் இன் எக்ஸ் பிளேஸ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் மைனஸ் மாடுலஸ் ஆஃப், இந்த மாடுலஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ஆஃப் இந்த வேல்யூ உங்களுக்கு நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா நீங்கள் இந்த பக்கம் கூட்டிடக்கூடாது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு போட்டக்கூடாது. திஸ் வேல்யூ ஆல்வேஸ் பாசிட்டிவ் தான். ஓகேங்களா, இந்த வேல்யூ வந்து இந்த மாடுலஸ்குள்ளே இருக்கிறது பாசிட்டிவ். மாடுலஸ்னால் நமக்கு என்ன, ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ எக்ஸாம்பிள் -2 மாடுலஸ் நமக்கு என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுவீங்க 4, ரூட் எடுங்க 2, ப்ளஸ் வந்துருச்சா? எஸ், ஸ்கொயர் பண்ணி ரூட் படுத்தா மாடுலஸ். ஓகே, எஸ். அப்போ 20 லாக் ஹைட்டு L1க்கு L1 ஹைட்டு. ஓகேங்களா, L1க்கு H1 ஹைட், அதனோட ஹைட் என்ன, L1 கூட ஹைட் என்ன. ஓகேங்களா, அது டிஸ்டன்ஸ் என்ன, H1 divided by H2 அப்படின்றோம். This value is always positive. L1 is the sound level, initial sound level. ஓகேங்களா, நோட் பண்ணிக்க, இனிஷியல் சவுண்ட் லெவல் இது. இனிஷியல் சவுண்ட் லெவல். Sound pressure level decreasing with respect to the height is increasing. The height is
ஓகே த ஹைட் இஸ் இன்க்ரீசிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா. சவுண்டு ப்ரெஷர் லெவல் இஸ் டிக்ரீசிங், ஹைட் இஸ் இன்க்ரீசிங். அப்போ எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் 20 மைனஸ் லாக் ஆஃப் h1/h2 இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ் ஆஃப் திஸ் வேல்யூஸ் ஒன்லி பாசிட்டிவ். அவசரத்தில் நீங்கள் வந்து நெகட்டிவ் சிம்பிளாக கொடுத்துருவாங்க. என்ன தெரியுமா கொடுப்பாங்க, இனிஷியல் சவுண்டு ப்ரெஷர் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 500 மெகா பாஸ்கல்னு வச்சுக்கோங்க. மைனஸ் 20 இன்ட்டு லாகு ஓகேங்களா. லாகு ஹைட்டு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஹைட் வந்து எனக்கு 100 மீட்டரில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 10 மீட்டரில் வந்துருச்சு அப்படிம்பாங்க. அப்போ அடிச்சிங்கன்னா பாருங்கள் லாக் 10ஓட வேல்யூ என்ன, எத்தனை ஜீரோக்கு அதுதான் வேல்யூ நமக்கு. அப்போ ஒரு ஜீரோ தான் 1. அப்போ லாக் 1ஓட வேல்யூ லாக் 10ஓட வேல்யூ 1. அப்போ 20. அப்போ 480 மைனஸ் 20 சாரி 500 மைனஸ் 20 480 தான் நமக்கு ஆன்சர் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் போட்டுறக்கூடாது ஓகேங்களா. எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே எனவே ஹைட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நமக்கு இருக்கும் ஓகே. எஸ் இவ்வளோ வேல்யூ தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பவர். ஸோ நீங்கள் எப்படி இப்போ நாய்ஸ் சவுண்டை வச்சு நீங்கள் ப்ரெஷர் வச்சு எப்படி சொன்னீங்க 20 மைக்ரோ பாஸ்கல் வச்சு நீங்கள் எப்படி ரெஃபரன்ஸ் எடுத்தீங்களோ அதேமாதிரி ஸ்டாண்டர்டு பவர் வச்சு இந்த கொஷின்லாம் கேட்டதில்லை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் ரெஃபரன்ஸ் பவர் ஓகேங்களா, ரெஃபரன்ஸ் பவர் இன்டென்சிட்டி சாரி. ஸோ ரெஃபரன்ஸ் பவர் இன்டென்சிட்டி 10 to the power of minus 12 watts per meter square அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இன்டென்சிட்டி ஓகேங்களா. புரியுதுங்களா என்னென்ன இன்டென்சிட்டின்றது பவர், அதாவது பவர் டிவைடட் பை யூனிட் ஏரியா, பவர் டிவைட் பை யூனிட் ஏரியா. அப்போ ஸ்டாண்டர்டாக எவ்வளோ எடுத்துக்கிறீங்க 10 to the power of minus 12 watts நாங்கள் எடுத்துக்கிறோம் சரிங்களா. 10 to the power of minus 12 watts நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்றாங்க. அப்போது லெவல் ஓகேங்களா வாட்ஸ், த லெவல் ஆஃப் வாட்ஸ் ஓகேங்களா. அங்கே n ஃபார் நாய்ஸ் சொன்னோம், இங்கே வந்து வாட்ஸ் பவர் சொல்கிறோம். 10 இன்ட்டு லாக் ஆஃப் P டிவைட் பை P0 அப்படின்னு சொல்கிறோம். ஆர் I டிவைட் பை I0 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஐயோட வேல்யூ நமக்கு பாருங்கள் என்னென்னு நமக்கு தெரியாது, கொடுத்துருவாங்க. I0 அப்படின்றது இனிஷியல் ஸ்டாண்டர்டு பவர் லெவல், இன்டென்சிட்டி ஆஃப் பவர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா -12 ஓகேங்களா. 10 to the power of -12 வாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. எஸ் இதே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெசிபிளில் நம்ம ஃபைனலாக ஆன்சர் நம்ம எடுக்கும்போது பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பவர் நம்ம 10 இன்ட்டு லாக் ஆஃப் W பை 10 to the power -2 இதுக்கு ஒரே ஃபார்முலா தான் சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் ஃபார்முலாவும் கொடுக்கல, அதிகமாக கேட்டதும் இல்லை சரிங்களா. இந்த கொஷின் இந்த பவர் கொஷினே கேட்டதில்லை. பட் என்னோட அசம்ஷன் படி இந்த கொஷின் கேட்கலாம். வாட் இஸ் த ஸ்டாண்டர்டு ப்ரெஷர் லெவல் கேட்டுட்டு இருந்தீங்க 20 மைக்ரோ பாஸ்கல்னு, சடனாக ஸ்டாண்டர்டு பவர் லெவல் ஆர் இன்டென்சிட்டி லெவல் கேட்டாங்கன்னா 10 to the power of -12 per meter square ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓகே. எஸ் இப்போ அடுத்தது பார்க்க போது நமக்கு ஆவரேஜ் சவுண்டு ப்ரெஷர் லெவல். ஸோ இந்த ஆவரேஜ் சவுண்ட் ப்ரெஷர் லெவலோடைய கான்செப்ட் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க என்னென்னு. ஃபஸ்ட்டு இது ஒரு மெஷின் ஓகேங்களா. இது என்னுடைய ஒரு மெஷின் நம்பர் 1, சேம் இது மெஷின் நம்பர் 2, இது மெஷின் நம்பர் 3 ஓகேங்களா. இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, சம் ப்ரெஷரை கொடுக்குறாங்க, அதாவது சம் சவுண்டை கொடுக்குறாங்க ஓகேங்களா, சம் நாய்ஸ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து ஒரு 50 கொடுக்குறாரு, இவர் வந்து ஒரு 60 கொடுக்குறாரு, இவர் வந்து ஒரு 70 கொடுக்குறாரு. இந்த 3 பேர் சேர்ந்து ஒரு நாய்ஸ் லெவல் வெளியே வரும் இல்லைங்களா. 3 சேர்ந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் மூவாங்க. அப்போ அதனுடைய ஆவரேஜ் சவுண்டு ப்ரெஷர் லெவல் என்னங்க அப்படின்னு கொஷின் கேட்பாங்க சரிங்களா. அப்போ ஆவரேஜ் சவுண்டு ப்ரெஷர் லெவல் LP அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்ளை அண்ட் ஃபைண்ட் அவுட் ஓகேங்களா. அப்ளை அண்ட் ஃபைண்ட் அவுட் மீன்ஸ் செகண்ட் ஓகேங்களா. இது வந்து செகண்ட் டேர்மில் ஓகேங்களா. அப்ளை அண்ட் ஃபவுண்ட் இட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் கொடுத்துருந்தாங்களா, டிஃப்ரென்ஸாக கொடுத்தாங்களா, அப்ளை அண்ட் ஃபவுண்ட் அவுட் ஒரே வேல்யூ கொடுத்தாங்களா, ஈஸியாக டேரெக்டாக ஆவரேஜ் எடுத்துடலாம். LP அதாவது டேரெக்டாக ஃபார்முலா LP இன்ட்டு 20 லாக் ஓகேங்களா. 20 இன்ட்டு லாக் ஹோல் ப்ராக்கெட் 1/n இன்ட்டு சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to n 10 to the power of ln ஓகேங்க. சவுண்டு ப்ரெஷர் லெவல் இவர் என்ன கொடுக்குறாரு ln டிவைட் பை 20. இங்கே 20 அப்படின்னா இங்கேயும் 20 சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இதுக்கு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் பின்னாடி ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது. இங்கே 20 அப்படிங்கும்போது இங்கேயும் நமக்கு 20 இருக்கும் சரிங்களா. ஃபார்முலா சவுண்ட் ஆவரேஜ் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு லாக் ஆஃப் ஹோல் ப்ராக்கெட் 1/n இன்ட்டு சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to n ஓகேங்களா. n ஈக்குவல் டு 1 to n ஓகே. ஆர் 1 ஈக்குவல் டு n to இன்ஃபினிட்டின்னு கூட போட்டுக்கோங்க, நம்பர் ஆஃப் சவுண்ட் ப்ரெஷர் வரட்டும். 1 ஈக்குவல் டு n to infinity 10 to the power of ln divided by 20 10 to the power of ln divided by 20 ஓகே ரைட். இதுதான் நமக்கு ஃபார்முலா. இப்போது எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி எக்ஸாம்பிள் கேட்ட கொஸ்டின் தான். 2 machines ஓகே, 2 machines ஆப்ரேட்டிங் சேம் டைம் ஆவரேஜ் சவுண்டு ப்ரெஷர் லெவல் ஓகே வாட் அப்படின்னு கேட்குறேன். அந்த ஆவரேஜ் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் கொடுத்துருவோம். அந்த மெஷின் சவுண்ட் லெவல் இஸ் 80 அப்படின்னு கொடுத்தாச்சு. அப்போ இந்த 80 கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 80 + 80 ரெண்டையும் கூட்டினா என்ன வரும்னு சொல்லுங்கள். 80 + 80 160 160/2 80 ஆன்சர் அவ்வளோதான் சரிங்களா.
சேமாக கண்டினியூஸாக சேமாக வந்துகிட்டே இருக்குன்னா அதே தான் ஆன்சர் நமக்கு. சரிங்களா? சேம் இதர் லிசன் ஹியர் the same sound pressure machine is operating 10 numbers at 80 decibel or make more take normal average level 60 average level is 60 because of the value is the same. இதை நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் அதே தான் இங்கே அப்ளை பண்ணுற பாருங்க. 20 into log ஓகேங்களா, 20 into log ஃபார்முலா ஓகேங்களா, 20 into log 1/n என்னன்றது நம்பர் ஆஃப் சவுண்ட் ப்ரெஷர் எத்தனை கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்டூ 10 to the power of lன்றது சவுண்ட் ப்ரெஷர் லெவல் ஆஃப் தி மெஷின் ஆர் சம்திங் சம் ஆப்ஜெக்ட் 80 சம்திங் சம் ஃப்ரம் திங்ஸ் ஓகேங்களா, 80 divided by 20 ப்ளஸ் சமேஷன் அப்படின்னாவே நமக்கு அர்த்தம் கூட்டிகிட்டே போகணும் 1 + 2 + 3 ப்ளஸ் 10 to the power of ln by 20. அப்போ இது அடிங்க 4 40 இது அடிங்க 4. அப்போ ரெண்டையும் கூட்டினா பாருங்க 10 to the power of 4 10 to the power of 4 ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் 2 times of 10 to the power of 4. அப்போ 2 into 10 to the power of 4 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் 10 to the power of 8ன்னு போட்டக்கூடாது இந்த இடத்துல. ஓகே, 2 into 10 to the power of 4. அப்போ 2க்கு 2 கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்குது பாருங்கள், log of 10 to the power of 4 நமக்கு என்ன 10 to the power of 4ல் எத்தனை 0 இருக்குது, 4 0 இருக்குது. அப்போ log of 10 to the power of 4னா 4ன்னு அர்த்தம். சரிங்களா? எத்தனை 0 இருக்கோ அத்தனை வரும் நமக்கு. இப்போ log 1ஓட வேல்யூ 0, ஏன்னா அந்த இடத்துல நமக்கு 0 இல்லை, அதனால 0. log 10ஓட வேல்யூ 1. இப்போ log 100ஓட வேல்யூ 2 பிகாஸ் ஆஃப் 2 இருக்குது, 2 0 நமக்கு இருக்குது. அதுமாரி இந்த இடத்துல 4 0 இருக்குனால log எத்தனை 0 இருக்குது, log of 10 to the power of 4 is equal to இந்த இடத்துல 4. அப்போ 4 into இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு எவ்வளோ இருக்காங்க, 20 இருக்காரு. அப்போ 80 டெசிபிள் வந்துருச்சா? சேம் அதே கான்செப்ட் தான் இங்கே. என்ன ரீசன் இங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துங்களா. நீங்கள் என்னென்னா இங்கே ஆவரேஜ் எடுக்கும்போது பாருங்கள், இப்போ ஒருவேளை நமக்கு இந்த 60 1 2 3 4 5 6 60 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது 1/6ன்னு ஃபார்முலா எழுதிங்க கரெக்டாக. அதேமாதிரி 10 to the power of 60 ln by 20. அதேமாதிரி இங்கே பாருங்கள் என்ன வரும் உங்களுக்கு, இது 10 to the power of 3 நமக்கு வரும். இந்த 10 to the power of 3 எத்தனை டைம் வரும் உங்களுக்கு, 6 டைம் வரும். அப்போ 6 மல்டி பண்ணிக்குவீங்க, டிவைடட் பை 6 கேன்சல். அப்போ இதில் நமக்கு பாருங்கள் log 3 நமக்கு கிடைக்கும். log 10 to the power of 3 is equal to 3 ஓகேங்களா. இப்போ மீதி ஆல்ரெடி அவுட்டரில் வந்து 60 இருக்கும், ஸோ இது 20 இருக்கும், இன்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 60. சேம் இதே கான்செப்ட் தான் ஃபார்முலா நடக்குது. அப்போ இதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் 10 டைம் ஒரே வேல்யூ கொடுத்தாலும் சரி, அந்த வேல்யூ என்னவோ அதுதான் ஆன்சர். ஒன்லி 2 கண்டிஷன். ப்ரெஷர் வந்து ஆவரேஜ் சவுண்டு ப்ரெஷர் லெவல் கொஸ்டினாக இருக்கணும். ரெண்டாவது கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஷுட் பி சேமாக இருக்கணும். 60னா 60 தான் ஃபுல்லாக இருக்கணும், 70னா 70 தான் இருக்கணும், 80னா 80 தான் இருக்கணும். சரிங்களா? எந்த ஒரு சேஞ்சஸ் வராது, அதே ஆன்சர் தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். இது 2 மார்க் கொஸ்டினில் டிஆர்பியில் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? டிஎன்பிசி ஏயில் வந்து பார்த்திங்கன்னா இது கேட்டிருக்காங்கன்னு தெரில. ஓகே, பட் டிஆர்பியில் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் இது. சரிங்களா? எஸ். இப்போ ஓகேப்பா, எனக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துட்டீங்க 40 50 62 72 இந்த மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள், வேறு வழி இல்லை. 1/n 1 2 3 4, அப்போ 4 டைம், அப்போ 1/4 ஓகேங்களா. 1/4 சமேஷன் ஆஃப் அப்போ 10 to the power of ln by 20 இது எல்லாத்தையும் போட்டு லாக் எடுத்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு ஒரு டைம் கூட்டிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் 2 மார்க் கொஸ்டின் வித் கால்குலேட்டரோட தான் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சம் பிஎஸ்யூ எழுத போகிறீங்க, அதர் சம் கேட் எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா, ஸோ அதில் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி கேட்டுறது இல்லை, ஐஏஎஸ் எக்ஸாம் டேரெக்டாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? எஸ். கேட் எக்ஸாமில் கேட்பாங்க பிகாஸ் கால்குலேட்டர் இருக்கு இல்லைங்களா. எஸ். நெக்ஸ்ட்டு போகலாங்களா. இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்க, ஆவரேஜ் ப்ரெஷர் பார்த்துட்டீங்க. இப்போ ஈக்குவலண்ட் ப்ரெஷர். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம், ஈக்குவலண்ட் ப்ரெஷர் லெவல் நம்ம பார்க்க போகிறோம். இது என்னப்பா ஈக்குவலண்ட் அப்படின்ற, அப்போ ரிசல்டன்ட். இது ஈக்குவலண்ட் அப்படின்றது நமக்கு என்னென்னா ரிசல்டன்ட். அங்கே ஆவரேஜ்னு சொன்னீங்க, வரக்கூடிய ப்ரெஷரை ஆவரேஜ் பண்ண சொன்னீங்க இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி, சமேஷன் ஆஃப் 1/n சொல்லிட்டு. இது நமக்கு ஈக்குவலண்ட். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ண போகிறோம். தெர் இஸ் நோ ஆவரேஜ் ஹியர் ஓகேங்களா. அப்போ எல்என் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் இல்லைங்களா, எல்என் அப்படின்னு சொல்லுவாங்க, சவுண்டு ப்ரெஷர் லெவல்னு சொல்லுவாங்க. சவுண்டு ப்ரெஷர் லெவல் வித் ரெஸ்பெக்ட் டு கேஜிங் டைம் அப்படின்னு சொல்கிறோம், ஆர் காஜிங் டைம் ஓகேங்களா. அதாவது லெவல் ஆஃப் சவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சம் பர்சன்டேஜ் ஆஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க, என்ன கிராஃப் அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு சவுண்டு ப்ரெஷர், சவுண்ட் லெவல், டெசிபல், டைம் ஆஃப் ஓகேங்களா. டைம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு சம் பர்சன்டேஜ் 60% கொடுத்துருவோம். இது சம் பர்சன்டேஜில் வரும். அப்படியே இங்கேருந்து ஒரு கிராஃப் போட்டு எடுத்துடுறாங்க. அப்போ என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா L60 ஓகேங்களா, L60 80 டெசிபல்னு எடுத்துருக்காங்க இந்த இடத்துல. L60 80 டெசிபல் எடுக்கும்போது L60 80 டெசிபல். அப்போ இந்த 60ன்றது என்ன, 80 அப்படின்றது என்ன, இந்த கொஸ்டின் ஒரு டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் 60 வாட் இஸ் 80 இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா L60 மீன்ஸ் இந்த இடத்துல
60 மீன் பண்ணுது டைமை மீன் பண்ணுது. L60 மீன் 60% ஆஃப் டைம் மெஷர்டு டைம் தி சவுண்டு ப்ரெஷர் இஸ் 80 டெசிபல். மீனிங் அதுதான். ஓகேங்களா? 60 இங்கே பாருங்கள். ஸோ L60 மீன் 60% அட் மெஷரிங் டைம் சவுண்டு ப்ரெஷர் லெவல் எக்ஸீடு 80 டெசிபல் அப்படின்றோம். 60% நீங்கள் மெஷர் பண்ணும்போது சவுண்டு ப்ரெஷர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 80% எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்றது மீனிங். ஆனால் சவுண்டு ப்ரெஷர் லெவல் வந்து 80 அப்படின்றது 80 டெசிபல்ன்றது உங்களுக்கு முக்கியம். சரிங்களா? எஸ், L60 80. ஓகே, எஸ். சில டைம் என்ன பண்ணுவாங்க, இப்படி கேட்பாங்க. என்ன கொஸ்டின்னா, L60 அப்படிங்கும்போது 80 அப்படிங்கும்போது எனக்கு அடுத்து L60ங்கும்போது 80ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ எனக்கு L40, ஓகேங்களா? L40 அப்படிங்கும்போது சவுண்டு ப்ரெஷர் லெவல் எனக்கு எவ்வளோ இருக்கும்? இந்த பாருங்கள், இந்த லைன் எப்படி வருது? அப்போ இப்படி தான் நம்ம போட்டுக்கலாம் இல்லைங்களா? L60 - 40 ஈக்குவல் டு 80 மைனஸ் சம் எக்ஸ் வேல்யூ. சரிங்களா? இப்படி போட்டுக்கலாம். ஆர் அதர்வைஸ் இன்னொரு ப்ரெஷர் லெவலில் கொடுத்துருவாங்க. இன்னொரு 2 ப்ரெஷர் லெவல் கொடுத்துட்டு இன்பிட்வீனில் எனக்கு என்ன பண்ணும், இன்டர்போலேஷன் போட்டு எடுக்க வேண்டியதான் நமக்கு. அப்போ நீங்கள் பார்க்கணும், அப்போ இந்த L40 அப்படிங்கும்போது சவுண்டு ப்ரெஷர் நமக்கு லெவல் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் 40% அப்படிங்கும்போது டைம் நமக்கு என்னவும் 40% டைம் வந்து கம்மியாக தான் இருக்குது. இது டைம் அதிகம், டைம் ட்ராவல் அதிகமாக போனால் தான் சவுண்டு ப்ரெஷர் நமக்கு என்ன இருக்கும், குறைஞ்சிருக்கும். இந்த இடத்துல நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த கிராஃப் இதுக்கு தான். இந்த கிராஃப் அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஒரு பண்ணிக்கு தேவை, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா போதும். அப்போ 40 அப்படிங்கும்போது சவுண்டு ப்ரெஷர் லெவல் அதிகமாக இருக்குது, 60 அப்படிங்கும்போது கம்மியாக இருக்குது, மறுபடியும் 80 அப்படிங்கும்போது மறுபடியும் குறையுது. சரிங்களா? இந்த கிராஃப் இப்படி நமக்கு வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டர்போலேஷன் போட்டு எடுக்கிற மாதிரி ஒரு சம் வந்து கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஈக்குவலன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஈக்குவல் சவுண்டு ப்ரெஷர் லெவல் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்றது ஒரு ஃபார்முலா. ஈக்குவலன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் ஃப்ளாக்குலேட்டிங் அட், ஓகேங்களா, ஃப்ளாக்குலேட்டிங் அட் எனி டைம் பீரியட் ஆஃப் தி டிஏ அப்படின்னு, எனி டைம் பீரியட் ஆஃப் டிஏ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இது. அங்கே எப்படி நீங்கள் வந்து ஈக்குவலாக ஆவரேஜ் கேட்டாங்கன்னா ஈக்குவலாக சேம் வேல்யூ தான், அதே தான் நமக்கு வேல்யூன்னு சொன்னோம். டிஃப்ரெண்டாக தான் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா நம்ம என்ன பார்த்தோம், ஆவரேஜ் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் எல்பி பார் இஸ் ஈக்குவல் டு 20 இன்ட்டு லாக் ஆஃப், ஓகேங்களா, 20 இன்ட்டு லாக் ஆஃப் 1 minute. ஓகே, ஸோ இப்போ 20 இன்ட்டு லாக் ஆஃப் ஹோல் ப்ராக்கெட் 1/n இன்ட்டு summation of n is equal to 1 to infinity Rn 10 to the power of ln divided by 20 நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ இங்கே என்ன, இங்கே 20னா இங்கேயும் நம்ம 20ன்னு சொன்னோமா, ln divided by 20. இங்கே 10 அப்படிங்கும்போது இங்கேயும் 10 வந்துடும். சரிங்களா? இதான் நம்ம கான்செப்ட். ஓகேங்களா? எஸ். ஸோ ஈக்குவல் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் ஃப்ளாக்குலேட்டிங் அட் எனி டைம் பீரியட் ஆஃப் டிஏ அப்படின்றோம். வித் ரெஸ்பெக்ட் டு சம் டைம் பீரியட் நமக்கு இன்டூ டிஐ அப்படின்னு நம்ம சொல்லுவோம், டிஐஎன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து சேம் பீரியட் டைம் பீரியட். அப்போ 90 minutes தான் எனக்கு ஃப்ளோட் ஆகுது அப்படின்னா நான் கண்டுபிடிக்க போகிறதும் 90 minutes அப்படின்னா அதனோட வேல்யூ வந்து 1 ஆகிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு அந்த டிஐ நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. அப்போ ஈக்குவலன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் ஆர் ரிசல்டன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல்னு சொல்லுவாங்க இதை. ஈக்குவலன்ட் சவுண்ட் இது ஈக்குவலன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ரிசல்டன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ், கவனிங்க. அப்போ ஈக்குவலன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவலுடைய ஃபார்முலா, ஜென்ரல் ஃபார்முலா இதுதான். 10 இன்ட்டு லாக் ஆஃப் சமேஷன் ஆஃப் 10 to the power of Li divided by 10 அப்படின்னு, 10 to the power of initial sound pressure level Li divided by 10. இங்கே ஏன் 10 போடுறோம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் டெசிபல். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20னா மைக்ரோ பாஸ்கல் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? எஸ். ஸோ இன்டூ டிஐ அப்படின்றது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பீரியட். என்னோட டைம் பீரியட் இந்த சவுண்டு ப்ரெஷர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈச் ஒன் இனிஷியலாக சவுண்ட் ப்ரெஷர் வந்து 90 minutes இருந்துச்சு. ஒவ்வொரு சவுண்டு ப்ரெஷர் வந்து நான் மெஷர் பண்ணது 45 minutes ஒன்று மெஷர் பண்ணேன், 90 minutes ஒன்று மெஷர் பண்ணேன், மறுபடியும் 60 minutes ஒன்று மெஷர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? எஸ். இப்போ கவனிங்க, இந்த ஃபார்முலா நம்ம பண்ணிக்கணும், வேறு வழி கிடையாது நமக்கு. L equivalent is equal to 10 into log of summation of Li 10 to the power of Li divided by 10. இது நமக்கு வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? சேம் சவுண்டு ப்ரெஷர், ஓகேங்களா, சேம் சவுண்டு ப்ரெஷர், the two machines operating, one is 60 decibel, another one is 60 decibel, two machines operating same time. So what is the equivalent sound pressure level? ஆவரேஜ் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, ஆவரேஜ்னா 60 சொல்லிடுவீங்க. அப்போ ஈக்குவலன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் என்ன வருதுன்னு பார்ப்போம், +3 ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஓகேங்களா? என்ன ஆட் பண்ணோம், +3. 2 ப்ரெஷர் ஆக்ட் ஆச்சுன்னா +3, 3 ப்ரெஷர் ஆக்ட் ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து லாக் 3யோட 0.47 அப்ராக்சிமேட்லி 3. ஓகேங்களா? 3 ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 சவுண்ட் ப்ரெஷர் ஆக்ட் ஆச்சுன்னா 4.7 நமக்கு வரும். சரிங்க, அது எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறேங்க. ஓகே, டேரெக்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அப்போ ஈக்குவலன்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் இஸ் ஈக்குவல் டு 10 into log of summation of Li, okay, summation of n equal to 1 to n Li
10 to the power of Li divided by 10 நம்ம ஃபார்ம் வச்சு அப்போ 10 to the power of Li வேல்யூ பாருங்க 60 divided by 10 ஓகேங்களா 60 Li வேல்யூ 60 divided by 10 இதுவும் நமக்கு 60 divided by 10 அப்போ நம்ம போட்டால் நமக்கு என்ன வரும் பாருங்க 10 to the power of 6 இதுவும் 10 to the power of 6 சரிங்களா அப்போ 2 times of 10 to the power of 6 நமக்கு வரும் கரெக்டுங்களா 2 times of 10 to the power of 6 இப்போ இந்த log 2 into 10 to the power of 6 நம்ம எழுதலாம் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ இது log AB ன்னு இருக்குங்களா log AB ஸோ log AB நம்ம எப்படி எழுதலாம் log A minus B நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா log A minus B log A divided by log B எழுதலாம் அப்போ இந்த log AB log A into log B நமக்கு எழுதலாம் கரெக்டுங்களா 10 to the power of 6 அப்போ 10 to the power of 6 நமக்கு என்ன வந்திருக்கும் இந்த இடத்துல சொல்லுங்க சாரி log A log A plus B எழுதலாம் சாரி எஸ் log A plus B நம்ம எழுதிருப்போம் அப்போ இந்த 10 to the power of 6 நம்ம என்ன எழுதுவோம் பாருங்க log A by yes log A minus B log A by B எழுதுவோம் log A into B log A plus B நம்ம எழுதுவோம் சரிங்களா எஸ் அப்போ log 2 ஓகே log 2 ஓட வேல்யூ approximately 0.301 0.302 அப்படின்னு நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் 10 to the power of 6 அப்படிங்கும்போது 6 நம்ம வந்துருக்குமா அப்போ ரெண்டையும் கூட்டுங்க 6.3 அவுட்டரில் நமக்கு 10 இருக்கா அப்போ 63 கரெக்டுங்களா எஸ் இதுதான் நமக்கு கான்செப்ட் இப்படி தான் நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஓகேங்களா ஸோ சின்ன சின்ன வேல்யூ வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62 63 64 அப்படி கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா போட்டு தான் கண்டுபிடிக்கணும் வித்தவுட் கால்குலேட்டர் பாசிபிலிட்டிஸ் கிடையாது ஓகேங்களா அப்போ இந்த இடத்துல நமக்கு 2 ப்ரெஷர் ஆக்ட் ஆனால் எந்த தான் ஆக்ட் ஆகட்டும் ஓகேங்களா 70 இருக்கட்டும் 80 இருக்கட்டும் 100 இருக்கட்டும் 110 இருக்கட்டும் 2 மட்டும் ஆக்ட் ஆகுது சேம் வேல்யூ ஆக்ட் ஆச்சுன்னா +3 ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா சேம் ப்ரெஷர் லெவல் +3 ஆட் பண்ணிக்கணும் அது எப்படி வந்துச்சு நம்ம போட்டும் காட்டியாச்சு சரிங்களா இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்ட் ஆகுது எங்களுக்கு x+x+ ஓகேங்களா இப்போ இதுலேயே வச்சுக்குவோமே நம்ம 60ல் 3 ஆக்ட் ஆகும் அப்போ என்ன நமக்கு வந்திருக்கும் இந்த இடத்துல 3 நமக்கு வந்திருக்கும் கரெக்டாக அப்போ log 3யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0.47 அப்ராக்சிமேட்டாக வரும் இப்போ 0.47 + 6 போடும்போது நமக்கு என்ன வரும் இந்த இடத்துல 65 அப்படின்னு எழுதிக்கலாம் +5 ஓகேங்களா அப்ராக்சிமேட்டாக +5 0.47 +5ன்னு அப்ராக்சிமேட்டாக எழுதிக்கலாம் நம்ம ஓகேங்களா அது 4.7 அப்ராக்சிமேட்டாக 5ன்னு எழுதிக்கலாம் ஸோ அப்போ 65 நமக்கு ஆன்சர் வரும் சரிங்களா எஸ் இப்போ வாங்க இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டினில் கேட்டில் 2 மார்க் கொஸ்டின் இப்படி தான் கேட்பாங்க ஓகேங்களா இது வரலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஏயில் டேரெக்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து இதுமாதிரி 60 50ன்னு 2 ஈக்குவலாக கொடுத்துட்டு ஈக்குவலண்ட் கேட்டாங்கன்னா 3 ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஆவரேஜ் கேட்டாங்கன்னா அதே வேல்யூ நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அது எப்படி இருந்துச்சுன்னு போட்டும் நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஃப்ளாக்குலேட் ஆகுதுப்பா எனக்கு அது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து 95 மினிட்ஸ் நான் கண்டுபிடிக்கிறேன் நாய்ஸ் ஃப்ளாக்குலேட்டிங் 95 மினிட்ஸ் த இனிஷியல் டைம் 60 டெசிபிள் ஃபார் 80 மினிட்ஸ் இருக்குது 80 டெசிபிள் ஃபார் 10 மினிட்ஸ் இருக்குது 100 டெசிபிள் ஃபார் 5 மினிட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றா நீங்கள் கண்டுபிடிக்கணும் வேறு வழியே கிடையாது அப்போ ஈக்குவலன்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 10 into log of summation of n equal to 1 10 to the power of Li divided by 10 into Ti அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா அப்போது 80 டெசிபிள் divided by Ti ஓகே log into 10 into log 10 to the power of Li or Ln divided by 10 போடுறீங்களா அப்போ Ln வேல்யூ நமக்கு பாருங்கள் 80 டெசிபிள் 10 minutes okay 80 divided by 10 formula into initial time நம்ம எடுத்துக்கிறோம் ஃப்ளாக்குலேட்டிங் டைம் 95 மினிட்ஸ் நமக்கு ஸ்டாண்டர்ட் டைம் நமக்கு இது ஓகேங்களா ஃப்ளாக்குலேட்டிங் டைம் அப்போது இந்த 80 டெசிபிள் எவ்வளோ நேரம் ஃப்ளாக்குலேட் ஆகுது 10 மினிட்ஸ் நமக்கு ஃப்ளாக்குலேட் ஆகுது ப்ளஸ் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம இப்போ சரிங்களா இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா ப்ளஸ் அதேமாதிரி 10 into 60 divided by 10 into 60 எவ்வளோ நேரம் ஃப்ளோக்குலேட் ஆகுது 80 மினிட்ஸ் ஃப்ளோட் அப்போ 80 divided by 95 சேம் அதே மாதிரி 100 எவ்வளோ டைம் ஃப்ளோட் ஆகுது 5 மினிட்ஸ் ஃப்ளோட் ஆகுது அப்போ 5 divided by 95 இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 87.3 டெசிபிள்னு சொல்லிட்டு ஈக்குவலண்ட் ஆர் ரிசல்டன்ட் வேல்யூ நமக்கு வருது சரிங்களா ஸோ இந்த நாய்ஸ் பொல்யூஷனில் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 விஷயந்தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 20 மைக்ரோ பாஸ்கல் ஈக்குவலண்ட் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் சேமாக வந்தால் 3 ஆட் பண்ணிக்கோங்க ஆவரேஜ் சவுண்ட் ப்ரெஷர் லெவல் அப்படின்னா ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றது நீங்கள் எல்லாத்துக்கும் வராது அதான் ஆன்சர் சரிங்களா எஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சேமாக இருந்துச்சுன்னா சேம் வேல்யூ போட்டுக்க வேண்டியதான் ஆஸ் பர் தி ஃபார்முலா இந்த ஃபார்முலா இதுவரையிலும் கேட்டதில்லை ஃபார்முலா கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரிங்களா ஸோ இதுவரையிலும் நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷர் வந்து எப்படி மெஷர் பண்ணுறது ஓகேங்களா எப்படி நமக்கு ஸ்டாண்டர்ட்லேருந்து எப்படி நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட் எப்படி நம்ம சேஞ்ச் ஆகுது ஸ்டாண்டர்டு ப்ரெஷர் லெவலில் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு டைம் ஆஃப் ஃப்ளோக்குலேட்டிங் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பார்த்தோம் இனிமேல் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக வாட் ஜஸ்ட் ஒரு தியரி மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு கேட்குற கொஷின்ஸு டேரெக்டாக 1 மார்க் கேட்ட கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா எஸ் போகலாங்களா
டெஸ்ட் அண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். டெஸ்ட் அண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் சவுண்ட் அப்படின்றோம். ஒரு சவுண்டோட குவாலிட்டி நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த சவுண்டோட குவாலிட்டி நமக்கு முக்கியமா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது. இண்டஸ்ட்ரியல் ஏரியா நியர்பையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, அந்த எக்ஸாம்பிள் நமக்கு வேணாம். ஓகே, என்ன சொல்கிறது, கமர்ஷியல் ஏரியாஸ் இருக்குது. ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் ஏரியா, கமர்ஷியல் ஏரியா நியர்பை இருக்காது மேக்ஸிமம். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கோங்க வேணாம். ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு பக்கத்தில் ஒரு சினிமா தேட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா பக்கத்தில் ஒரு சினிமா தேட்டர் இருக்குது. இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு சினிமா தேட்டர்னு வச்சுக்கோங்க. இதுதான் எனக்கு சினிமா தேட்டர், இது வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல், இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன வந்து குவாலிட்டி ஆஃப் சவுண்டு, இந்த சினிமா தேட்டர்லேருந்து வரக்கூடிய சவுண்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகக்கூடாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும், சவுண்ட் லீக்கேஜ் டெஸ்ட்னு ஒன்று பண்ணுறாங்க. ஓகேங்களா? சவுண்டு லீக்கேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ அந்த டெசிபிளை விட அதிகமாக போச்சுன்னா இங்கே இருக்க வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ப்ரெஷர் வந்து நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அடுத்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இது நமக்கு ப்ரூஃப் டெஸ்ட், லீக்கேஜ் ப்ரூஃப் டெஸ்ட் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? டெஸ்ட் அண்ட் குவாலிட்டி ஆஃப் சவுண்ட், லீக்கேஜ் டிடெக்ஷன் இன் ஐசோலேஷன் பிளேசஸ், சவுண்ட் வேவ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது என்ன, லீக்கேஜ் டிடெக்ஷன் பார்க்குறது வந்து சவுண்ட் வேவ் டெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ், சவுண்ட் வேவ் டெஸ்ட். இதே லீக்கேஜ் டிடெக்ஷன் பைப்பில் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபாக் டெஸ்ட், அந்த புகையை விட்டு நம்ம எங்கே லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? எஸ், அதை நம்ம படித்தோமா? அது என்ன படிக்கல, ஐ திங்க் சிவேஜில் படிப்பேன்னு நினைக்கிறேன். பால் டெஸ்ட்டு, எனி அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்கான்னு பார்க்குறது, ப்ளஸ் ஃபாக் டெஸ்ட்டு. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம சிவேஜில் படிப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து சவுண்ட் ஃபொசி அப்படின்றோம். சவுண்ட் ஃபொசி அப்படின்னா சவுண்ட் ஃபொசி ஆர் சவுண்ட் ஃபோக்ஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரெஷர் வேவ் ரிஃப்ளெக்டட் இன் கான்கேவ் சர்ஃபேஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க் கொஸ்டின் இது. சரிங்களா? டேரெக்டாக சவுண்ட் ஃபொசின்னு என்னென்னு கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். இந்த சவுண்ட் வேவ் இருக்கு இல்லைங்களா, நம்மளுடைய சவுண்ட் வேவ் அப்படியே சவுண்டு ப்ரெஷர் வேவ் டேரெக்டாக வந்து ஒரு கான்கேவ் சர்ஃபேஸ் இல்லை, ஒரு குழியில் வந்து பார்த்திங்கன்னா பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு பேர் தான் சவுண்ட் ஃபொசி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? கான்கேவ் சர்ஃபேஸ். ஓகே, எஸ். ஸோ இந்த சவுண்டு, இந்த ப்ரெஷர்லாம் நீங்கள் எப்படிப்பா கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மரம் வளர்க்குறது. ஓகேங்களா? ரெசிடென்ஷியல் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா மரம் வளர்க்குறது, ப்ளஸ் அடுத்து வந்து சம் புஷ்ஷஸ், அதாவது புஷ்ஷஸ் மீன்ஸ் இங்கே என்ன மீன் பண்ணுதுன்னா வைல்டு பிளான்ட் மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கிலலாம் இருக்கும். சரிங்களா? அது கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி சின்ன சின்ன லீஃபாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டார்க் லீஃபாக இருக்கணும். மீன்ஸ் ரொம்ப ரொம்ப டென்சிட்டியாக வந்து வளரக்கூடிய லீஃப், அந்த மாதிரிலாம் வந்து புஷ்ஷஸ் நம்ம வளர்க்கலாம். உடன் ஃப்ளோரிங் நம்ம போடலாம். உடன் ஃப்ளோரிங் சினிமா தேட்டர். ஓகேங்களா? இன் வால் ஆல்சோ தே பிளான் ஃபார் உடன் ஃப்ளோரிங். ஓகேங்களா? பிளான்டு, அதாவது என்ன மீன் அப்படின்னா, இது நமக்கு ஒரு ஆர்சிசி வால்னு வச்சுக்கோங்க. ஆர்சிசி வால் ஆர் பிரிக் வால். ஓகேங்களா? இருக்குது. ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சம் ஃப்ரேம், ஆங்கிள் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் அலுமினியம் ஆர் சம் ஜிஐ நமக்கு இருக்கலாம். ஓகேங்களா? இந்த முள்ளியன், ஓகே, இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ராக் கூல் வந்து ஃபில் பண்ணியிருப்பாங்க. ராக் கூல் அப்படின்னு சொல்லி ROCKWOOL அப்படின்னு ராக் கூல். இது வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் இன்சுலேஷன் அண்ட் சவுண்ட்ஸ் இன்சுலேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? போத் ரெண்டுக்குமே வந்து யூஸ் ஆகுது. டக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஏர் ஃப்ளோ டக்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு ஒயிட் ஸ்பாஞ்ச் மாதிரி தெரியும். அதுக்கு பேர் தான் ராக் கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதில் வந்து கண்ணாடியெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கண்ணாடிலாம் மிக்ஸ் பண்ணுங்க. தெர்மல் இன்சுலேஷன் அண்டு சவுண்ட் இன்சுலேஷன். அதுக்கு மேலே வந்து உடன் ஃப்ளோரிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆஃப் சவுண்ட். ஓகேங்களா? கண்ட்ரோல் ஆஃப் சவுண்ட், உடன் ஃப்ளோரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரோடு. ஓகேங்களா? ரோடில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம், ட்ரீஸ், மரம் வளர்க்குறது. சரிங்களா? அந்த ட்ரீ, அதாவது இன்பிட்வீனில் ரோடுக்கு மீடியனில் வந்து பார்த்திங்கன்னா 2 கண்டிஷன் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டு கண்ட்ரோல் ஆஃப் தி சவுண்ட் ஆல்சோ. பிரைமரி என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைம் டு அவாய்ட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி வெஹிக்கிள்ஸ் அப்படின்றோம். ஓகேங்களா? அதாவது இந்த பக்கம் நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம் அப்படிங்கும்போது இந்த பக்கம் வரக்கூடிய லைட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் வரக்கூடாது. ஓகேங்களா? நம்ம கண்ணில் வந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இரிட்டேஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு செடி இருக்குது. இதுதான் வந்து மெயின் ரீசன். ஓகே, இப்போ நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீலாம் எங்கே இருக்குது, எல்லாம் மீடியனை வச்சு சம் ஹைட்டில் காங்கிரீட் பிளாக் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா? எஸ். ரோடு ஏரியாவில் வந்து ட்ரீஸ் நம்ம வருது. பில்டிங்ஸில் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, ஓகே, கமர்ஷியல் ஏரியா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புஷஸ் ப்ரொவைடிங் ஆல் ரவுண்ட் பில்டிங்ஸ் அப்படின்றோம். சம் புஷஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணலாம். ஹைட்டெல்லாம் ரொம்ப இருக்காது, ஜஸ்ட் 2 feet 3 feet தான் இருக்கும். ரொம்ப டார்க் செடியாக இருக்கும். பார்த்தீங்களா? ஓகேங்களா? புஷஸ் இன் ரெசிடென்ஷியல் ஏரியா பில்டிங்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் ரிவர்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரிவர்பரேஷன் அப்படின்னா மீனிங் என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின். ஒரு சவுண்டு ப்ரெஷர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா 1 million டைம் நம்ம குறைக்கிறோம். ஓகேங்களா? 1 million டைம் நம்ம குறைக்கிறோம். The sound pressure level, okay, the sound pressure level reduced to initial to 10⁶ times of 10⁶ 1 million டைம் வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் ரெவர்பரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 mark கொஸ்டின் இது. சரிங்களா? 1 million டைம், அதாவது
10 லட்சம் நம்ம குறைக்கிறோம் ஓகேங்களா எஸ் அப்போது இனிஷியல் வேல்யூ எனக்கு 1 டெசிபல்னு வச்சுக்கோங்க அப்போ எவ்வளோ நீங்கள் குறைக்கிறீங்க பாருங்கள் டெசிபலுங்கும் போது 10 இன்ட்டு லாக் ஆஃப் இனிஷியல் ப்ரெஷர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சாரி இனிஷியல் ப்ரெஷர் மீன்ஸ் நம்மளுடைய பி இப்போ ஆக்ட் ஆகுது பீரியோட போய் பி நாட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ பியோட வேல்யூ 1 பி நாட் வேல்யூ நீங்கள் வந்து 20ன்னு கூட எடுத்துக்கோங்க டிவைடட் பை 10⁶ அப்போ இந்த அளவு நீங்கள் என்ன பண்ணணும் குறைக்கணும் டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணக்கூடாது ஓகேங்களா ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்போ 20 டெசிபல் கொடுத்துருக்கீங்க 20 டெசிபல் கொடுத்துருக்கீங்க அப்போ 10⁶ அப்படின்னா டிவைட் பை 10⁶ போட்டக்கூடாது பிகாஸ் ஆஃப் திஸ் ப்ரெஷர் இஸ் ரிலேட்டட் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் லாக் ஃபார்முலா ஓகே எஸ் நெக்ஸ்ட் பாருங்க அப்போ -60 நமக்கு கிடைக்குது ரெடியூஸ்டு பை -60 டெசிபல் இதுதான் நம்ம கான்செப்ட் அப்போ 10⁶ அப்படிங்கும்போது -60 டெசிபல் நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் இப்போ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்போ 20 -60 போட்டால் நமக்கு -40 டெசிபல் ரெடியூஸ்டு ஃப்ரம் இனிஷியல் வேல்யூ அப்படின்ற அப்போ இந்த அக்வாஸ்டிக் குட் அக்வாஸ்டிக் ஓகேங்களா ஏரியாவுக்கு குட் அக்வாஸ்டிக் ஏரியான்னு என்ன சொல்லலாம் நம்ம அதான் சொன்னோம் இல்லைங்களா அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா இன்பிட்வீனில் ஹாஸ்பிட்டலுக்கு இன்பிட்வீனில் சம் சினிமா தேட்டர்ஸ் இருக்குது ஓகேங்களா சம் கிளப் இருக்குது அந்தமாரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த குட் அக்வாஸ்டிக் டைம் ஓகேங்களா குட் அக்வாஸ்டிக் பில்டிங் ஓகே குட் அக்வாஸ்டிக் பில்டிங் அப்படின்னா அக்வாஸ்டிக் அப்படின்னா மீனிங்னா சவுண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஓகே குட் அக்வாஸ்டிக் பில்டிங் அப்படிங்கும்போது த டைம் ஷுட் பி ஓகே the wave pressure time intensity of pressure அப்படின்னு படிச்சுருங்களா I divided by A with respect to time அப்படிங்கும்போது 0.5 to 1.5 செகண்ட்ஸ் தான் இருக்கணும் குட் அக்வாஸ்டிக் பில்டிங்க்கு சவுண்ட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா சவுண்ட் ப்ரெஷர் லெவல் டைம் எவ்வளோ இருக்குன்னா 0.5 to 1.5 செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இது ஆவரேஜாக 1 செகண்ட் ஓகேங்களா ஆவரேஜாக 1 செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஓகே 0.5 to 1.5 ஓகே எஸ் வாங்க அடுத்தது சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஓகேங்களா இப்போ தான் இல்லை சிவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் போஸ்டிங் வந்து 6 போஸ்டிங் ஓகேங்களா எஸ் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஏர் டிராஃபிக் ஓகேங்களா ஏர் டிராஃபிக் மீன்ஸ் இட் இஸ் லைக் அ ஜெட் ஹெலிகாப்டர் ஏரோப்ளைன் அதெல்லாம் ரெயில் டிராஃபிக் அப்படிங்கும்போது ரயில்வே யங் அடல்ட் ஓகே யங் அடல்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங்கோடைய வேல்யூஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து ரூரல் ஏரியாவில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்த யங் அடல்ட் ஒரு டைம் கேட்டிருக்காங்க 200 to 25,000 ஹெட்ஸ்ன்னு சொல்லி ஏர் டிராஃபிக் எவ்வளோ இருக்குன்னா 90 to 100 டெசிபல் நமக்கு இருக்கணும் ஓகேங்களா அப்ராக்சிமேட்டாக 100 டெசிபல் ரயில்வே டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 100 டெசிபல் தான் நமக்கு இருக்கணும் யங் அடல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 to 25,000 ஹெட்ஸ் நமக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரூரல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 25 to 35 டெசிபல் இது வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி ஏயில் எடுத்தீங்க ரீசெண்டாக கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அது இப்போ ரீசெண்டாக நான் இன்டர்வியூ போஸ்ட் நடந்திருக்குன்னா அதில் 25 to 35 டெசிபல் ரூரல் ஏரியாலாம் அவ்வளோதான் இருக்கணும் சரிங்களா ஓகே இந்த கொஷின்ஸாக இல்லை ஆம்பியன் ஏர் குவாலிட்டியான்னு தெரில பட் இதில் வந்து ஒரு கொஷின் இருந்துச்சு சரிங்களா எஸ் ரூரல் ஏரியாவில் நமக்கு 25 to 35 இருக்கணும் ஓகே எஸ் இப்போ அடுத்து நம்ம பார்க்க போனால் ஆம்பியன் ஏர் குவாலிட்டி ஓகேங்களா இவர் ஒரு ஸ்டாண்டர்டை கொடுத்துருக்காரு அந்த ஆம்பியன் ஏர் குவாலிட்டி அப்படின்றவங்க வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேலையை கொடுத்துருக்காங்க அதாவது சவுண்ட் ப்ரெஷர் லெவல் வித் ரெஸ்பெக்ட் டு லொக்கேஷன் டே டைம் எவ்வளோ இருக்கணும் நைட் டைம் எவ்வளோ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சவுண்ட் ப்ரெஷர் லெவல் வித் ரெஸ்பெக்ட் டு லொக்கேஷன் அண்டு டே டைம் எவ்வளோ இருக்கணும் நைட் டைம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ஓகேங்களா இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் சைலண்ட் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இண்டஸ்ட்ரியல் அப்படிங்கும்போது டே டைம் அண்ட் நைட் டைம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இண்டஸ்ட்ரியல் 75 to 75 இருக்கணும் டே டைமில் நைட் டைமில் 70 கமர்ஷியலில் வந்து பார்த்திங்கன்னா 65 டே டைமில் நைட் டைமில் 55 ரெசிடென்சியில் வந்து பார்த்தீங்கன்னா 55 45 இந்த கொஷின் தான் அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் இது சரிங்களா சைலண்ட் ஜோனில் எவ்வளோ இருக்கும் நமக்கு 50 to 40 ஓகே இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படின்னா இப்படிலாம் நம்ம படிக்க முடியாது 75 70 அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷனை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் சைலண்ட் ஜோன் சரிங்களா அடுத்து டே டைம் நைட் டைம் இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும் 75 to 70 ஓகேங்களா 75 to 70 ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மீது எல்லாத்தையும் 10 கழிக்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் 65 to 55 55 to 45 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 50 to 40 சரிங்களா 50 to 40 இது ஃபஸ்ட்டு மட்டும் தான் ஏன்னா 65 to 45 அடுத்து 55 ஸ்டார்ட் ஆகுது 45 ஓகேங்களா இது 50 to 40 இது 75 to 70 இது ரெண்டு தான் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா போதும் சரிங்களா இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் ரெசிடென்ஷியல் சைலண்ட் ஜோன் டே டைம் நைட் டைம் 75 to 70 65 to 55 55 to 45 50 to 40 ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இதில் வந்து யங் அடல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் 200 to 25,000 ஹெட்ஸ் இந்த கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கேட்ட கொஷின்ஸ் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் மிஸ்ஸிங் டாபிக் ஓகேங்களா பிகாஸ் இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு சீவேஜ் அண்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஓகேங்களா ஸோ அந்த ட்ரிக்லிங் ஃபில்டருடைய
ஃபில்டருடைய வந்து பார்த்திங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கிறது அந்த வேல்யூஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டச் ஆண்டர்சன் ஈக்குவேஷன் இது எல்லாமே நம்ம படிப்போம் சரிங்களா. பிவி ஈக்குவல் டு என்ஆர்டி. ஓகே, இந்த டிகிரி செல்சியஸ் கெல்வினுக்கு இந்த 1 மார்க் கொஸ்டின் டிஆர்பியில் கேட்டது. டிகிரி செல்சியஸும் கெல்வினும் டிகிரி செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டும் ஒரு டெம்பரேச்சரில் ஈக்குவலாக இருக்கும் என்னன்னு கேட்டிருக்கேன். -40 டிகிரி செல்சியஸில் வந்து ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. அப்போ 1 டிகிரி செல்சியஸ் 9/5 + 32 இஸ் ஈக்குவல் டு வாட் டிகிரி செல்சியஸ் சரிங்களா, ஈக்குவல் டு ஃபேரன்ஹீட். கரெக்டுங்களா. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வேறு வழி இல்லை, நமக்கு தெரியாது இல்லைங்களா. அப்போ -40 டிகிரி செல்சியஸை எடுத்து நம்ம போட்டுக்குவோம். -40 டிகிரி ஃபேரன்ஹீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பக்கம் -32. அப்போ நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்கள், -72 × 5 / 9 மல்டிப்ளை பண்ணால் 5 6 7 63 8 72 -8 × 5 அப்போ -40 டிகிரி செல்சியஸ். அப்போ டிகிரி செல்சியஸும் ஃபேரன்ஹீட்டும் இதில் தான் ஈக்குவலாக இருந்திருக்கு சரிங்களா. எஸ், அப்போ ஆப்ஷன் எடுத்து போட்டு இந்த ரிலேஷன் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஆல்ரெடி டிகிரி செல்சியஸ் டு ஃபேரன்ஹீட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. எஸ், எதில் பார்த்தோம், பிஓடியில் பார்த்துருப்போம் சரிங்களா. 20 டிகிரி செல்சியஸ் 5 டேஸில். ஸோ இது வாட்டர், இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது எந்த கான்செப்டில் வருதுன்னா ஏர் பொல்யூஷன் தான் நமக்கு இது வருது சரிங்களா. ஏர் பொல்யூஷன்னா நமக்கு இது ஒரு கண்ட்ரோல் டாப்பிக்கில் நம்ம பார்க்கணும். இந்த மிஸ்ஸிங் டாபிக் இது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வாட்டர் டிஸ்பர்ஸ்டு இன் ஏர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. வாட்டர் டிஸ்பர்ஸ்டு இந்த டயக்ராம் கொடுத்துட்டு அவங்க கேட்பாங்க எப்படி இருக்குது இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ப்ளஸ் இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்துட்டு கேட்பாங்க. வாட்டர் டிஸ்பர்ஸ்டு இன் ஏர் அப்படின்னா பாருங்கள், சென்டரில் வாட்டர் இருக்கணும் ஓகேங்களா. அதை சுற்றி வாட்டர், சென்டரில் வாட்டர் டிஸ்பர்ஸ்டு வித் ஏர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது சுற்றி ஏர் இருக்கும். இதுதான் ஜென்ரல் கான்செப்ட் சரிங்களா. ஏர் டிஸ்பர்ஸ்டு வித் வாட்டர்னா ஏர் சென்டரில் இருக்கணும் சரிங்களா. அதை சுற்றி நமக்கு வாட்டர் இருக்கணும் ஓகேங்களா. அதுதான் கான்செப்ட். இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் டிஸ்பர்ஸ் சென்டரில் வாட்டர், அதை சுற்றி தின் லேயர் ஆஃப் லிக்யூட் ஃபிலிம் இருக்குது. தின் லேயர், ஃபிலிம் மீன்ஸ் தின் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். தின் லேயர் ஆஃப் லிக்யூட், அதுக்கப்புறம் வாட்டர் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேஸ் ஃபிலிம் ஓகேங்களா. ஏன்னா வாட்டர் டிஸ்பர்ஸ்டு வித் ஏர், அப்போ சென்டரில் வாட்டர் அவுட்டரில் ஏர், இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா. ஏர் டிஸ்பர்ஸ்டு வித் வாட்டர்னா ஏர் வந்து சென்டரில் இருக்கும், அதை சுற்றி நமக்கு வாட்டர் இருக்கும் ஓகேங்களா. அதை சுற்றி தின் லேயர் இருக்கிறது நம்ம இது ரெண்டும் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும், இது ஈஸியாக நமக்கு வந்துடும் சரிங்களா. எஸ், பல்க் லேயர் அதாவது டென்ஸ் லேயர் வந்து அவுட்டரில் இருக்கும் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய தின் லேயர், இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது 0 1 2 அப்படி, அதாவது ஃபஸ்ட்டு ஏர், அதுக்கப்புறம் தின் லேயர் ஆஃப் வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்க் லேயர் ஆஃப் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இது டிஎன்பிசியும் கேட்டதில்ல, டிஆர்பி கேட்டதில்ல, ஐஎஸில் கேட்ட கொஸ்டின். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதே கட் காப்பி பேஸ்ட் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நமக்கு ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சானிடரி இன்ஜினியரிங் ஓகேங்களா. சானிடரி இன்ஜினியரிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேசிக் டாபிக் ஓகேங்களா. ஒரு சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட், ஓகே, ஒரு சீவேஜ் போர்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேசிக்ஸில் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா. ஸோ இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அண்ட் அதனுடைய டிசைன் பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டில் எப்படி நம்ம ஒரு சோர்ஸாக நம்ம படித்தோம் இல்லைங்களா, அதாவது ஒரு கோர்வையாக படிச்சுட்டு வந்தாங்களா, அந்த மாதிரி இருக்காது இது. ஏன்னா நம்ம வந்து இது அப்படியே சீவேஜ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோன்னா இது ஸ்டாண்டர்ட் இருக்கா, அடுத்து இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்டர்னேட் சோர்ஸாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ப்ராசஸே நமக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. பட் ஆனால் ஈஸி தான் ஓகேங்களா. அடிக்கடி என்ன கேட்ட கொஷின்ஸு, இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நீட்டாக எழுதி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை தான் பார்க்க போகிறோம், சானிடரி இன்ஜினியரிங் ஓகேங்களா. சானிடரி இன்ஜினியரிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் இது. இதில் வந்து வாட் ஒரு அதாவது டெர்மினாலஜிஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக்கல் டேர்ம் மாதிரி. சானிடரி வேஸ்ட்னா என்ன, சுல்லேஜ்னா என்ன, ஸ்ட்ரோம் வாட்டர், ட்ரை வெதர் ஃப்ளோ, வெட் வெதர் ஃப்ளோனா என்ன, சீவர்னா என்ன சரிங்களா, சிஸ்டம் ஆஃப் சானிடேஷன் என்ன ஓகேங்களா, கம்பைன்டு சிஸ்டம் எங்கே யூஸ் ஆகுது ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மேன் ஹோல், லேம்ப் ஹோல், ரெயின் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க சரிங்களா. அதை நீங்கள் அந்த மேன் ஹோலில் விடுவீங்களா, இல்லை தனியாக ஸ்ட்ரோம் வாட்டர் ட்ரைனேஜ் பைப் எடுத்துகிட்டு போட்டு போவீங்களா ஓகேங்களா. இன்வெர்ட்டட் சைஃபன் ஆக்ஷன்னா நமக்கு என்ன ஓகே. அடுத்து வந்து வென்டிலேட்டிங் பைப் எங்கே யூஸ் பண்ணுவீங்க, ஏர் வென்டிலேட்டிங் பைப்பு செப்டிக் டேங்கில் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அதோட டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும் ஓகே. ஸோ இந்த டாப்பில் இருக்க போர்ஷன் இதுக்கு பேர் என்ன, இது பேர் கவுல் ஓகே. எப்படி கேட்க மாட்டாங்க, ஏர் வென்டிலேட்டிங் பைப் ஆப்ஷன் மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்டுருவாங்க. அடுத்தது ஃப்ளஷிங் டேங்க் ஆப்ஷன் மேட்ச் தி ஃபாலோவிங்கில் கேட்டுருவாங்க சரிங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிலிங் வெலாசிட்டிக்கு சீல்டு ஃபார்முலா, செல்ஃப் க்ளீனிங் வெலாசிட்டி அண்ட் செட்டிலிங் வெலாசிட்டி ஃபார்முலா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா செல்ஃப் க்ளீனிங் வெலாசிட்டி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.75 மீட்டர்/செகண்ட்ஸ் வரும் நமக்கு. ஸோ அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக போகக்கூடாது. எதனால் அப்படின்னா
அது செல்ஃப் ஃபில்லிங் வெலாசிட்டி ஈஸியாக வந்து செட்டில் ஆகிட்டு போகணும், ரிமூவ் தி ஆல் த பார்ட்டிகல் அப்படின்னா. அடுத்தது கவரிங் வெலாசிட்டி, மேக்ஸிமம் வெலாசிட்டி, பைப் அரிச்சிடக்கூடாது, டு அவாய்ட் தி ஸ்வரிங் ஆஃப் தி பைப் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். என்னென்ன பைப் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், டிசைன் ஆஃப் சீவர் பைப் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது, சரிங்களா. அந்த டெப்த் ஆஃப் ஃப்ளோ வச்சு ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்டுருவாங்க. d/d 1 - cos θ/2 இந்த மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் ஃப்ளோ ஆல்ரெடி நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம், எக்கனாமிக்கல் டெப்த்தில் சொல்லிட்டு சேம் அதே ஃபார்முலா. ஸோ இதனுடைய பெரிமீட்டர், வெட்டட் பெரிமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் டெய்லி டிமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம் 11% அதிகமாக வரும், சரிங்களா. மோர் பிகாஸ் ஆஃப் ஸ்லட்ஜ் நம்ம சேர்ந்து வரும். அதை எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம், ஓகேங்களா. எஸ், இந்த எக்ஸ் ஷேப்டு 95% வரும். எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் இது, சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா. இதில் வந்து கொஸ்டின் தாண்டி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஓகேங்களா. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.